அனைவருக்கும் அன்பான வணக்கம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெரம்பலூர் அனைத்து துறை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான இணையவழி வகுப்பு. பாடம் பொதுத்தமிழ். இன்றைய பொதுத்தமிழ் பாடப்பிரிவில் கம்பராமாயணம் குறித்து பார்க்க இருக்கிறோம். கம்பராமாயணம் தமிழில் கம்பர் என்பவர் எழுதினார். இந்த நூல் தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல். வடமொழியில் வால்மீகி என்பவர் எழுதிய வால்மீகி இராமாயணத்தை தழுவி தமிழில் கம்பரால் எழுதப்பட்ட நூல். எனவே இந்த நூல் கம்பராமாயணம் என அழைக்கப்படுகிறது. ஆனால் கம்பர் இந்த நூலுக்கு இட்ட பெயர் இராம அவதாரம் என்று அழைக்கப்படுகிறது. கம்பன் இராமாயணம் கம்பராமாயணம். இராமாயணம் என்பதை ராமன் ப்ளஸ் அயனம் என பிரிக்கலாம். அதாவது அயனம் என்றால் பிறப்பு அல்லது வரலாறு என்பதாகும். எனவே ராமனுடைய பிறப்பு அல்லது ராமனுடைய வரலாறு என்பதாக இந்நூலின் பொருள் அமைந்துள்ளது. கம்பராமாயணம் நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த நூலுக்கு கம்பர் இட்ட பெயர் இராம அவதாரம். இந்த நூல் இராமகீதை என்றும் இராம சரிதை என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் கம்பராமாயணத்தை கம்ப நாடகம் எனவும் கம்ப சித்திரம் எனவும் கற்றறிந்த தமிழ் அறிஞர் பெருமக்கள் அழைப்பதுண்டு. கம்பராமாயணத்தினுடைய நூல் அமைப்பு. இந்த நூல் 6 காண்டங்களை கொண்டிருக்கிறது. அதாவது பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் என 6 காண்டங்களை கொண்டிருக்கிறது. அதில் முதலாவதாக இருப்பது பாலகாண்டம். அடுத்து அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இதில் நமக்கு பாடமாக இருப்பது அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்தில் குகப்படலம் நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் அயோத்தியா காண்டம் என்கிற இந்த காண்டத்தில் 13 படலங்கள் அமைந்திருக்கிறது. அவை மந்திர படலம், மந்தாரை சூழ்ச்சி படலம், கைகேயி சூழ்வினை படலம், நகர் நீங்கு படலம், தைலம் ஆட்டு படலம், கங்கை படலம், குகப்படலம், வனம் புகு படலம், சித்திரக்கூட படலம், பள்ளிப்படை படலம், 6 செல் படலம், கங்கை கான் படலம், திருவடி சூட்டு படலம். இவ்வாறு அமைந்திருக்கிற இந்த 13 படலங்களில் 7வது படலமாக உள்ள குகப்படலமே நமக்கு பாடமாக அமைந்திருக்கிறது.
இதில் குகன் என்பவனுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவனுடைய வீரச் சிறப்பையும் அவனுடைய பெருமிதத்தையும் அவனுடைய கொடைப்பண்பையும் மற்றும் ராமபிரானுக்கு அவன் எந்த வகையில் துணையாக, ராமபிரானை எந்த வகையில் அவன் கடவுளாக மதித்து போற்றினான் என்பது போன்றதான நிகழ்வுகள் இந்த குகப்படலத்தில் இடம்பெற்றுள்ளன. மீண்டும் குகப்படலம் குறித்தான செய்திகளை படித்தறிவதற்கு முன்பாக குகப்படலம் அமைந்துள்ள அயோத்தியா காண்டம் என்கிற காண்டத்தினுடைய பகுதிகளை புரிந்து கொள்வது சிறப்பானதாகும். அந்த வகையில் அயோத்தியா காண்டத்தினுடைய கதை சுருக்கம்: ராமருக்கும் சீதைக்கும் திருமணமாகி 12 ஆண்டுகள் கழிந்த பின்னர் கோசல நாட்டு மன்னனாகிய தசரதன், முதலமைச்சராக விளங்கக்கூடிய சுமந்திரர் உள்ளிட்ட குலகுரு வசிட்டர், பிரபுக்கள் மற்றும் குடிமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மூத்த இளவரசனான ராமருக்கு அயோத்தியை தலைநகராக கொண்ட கோசல நாட்டின் மன்னராக மணிமகுடம் சூட்டும் தனது விருப்பத்தை தெரிவித்தார். ஆனால் கைகேயியின் பணிப்பெண்களில் ஒருத்தியான கூனி என்னும் மந்தரை என்பவள் ராமன் மீது வெறுப்புற்றிருந்தாள். ராமன் அரசனாவதை அவள் ஒருபோதும் விரும்பவில்லை. அதனால் கைகேயியை தூண்டிவிட்டு ராமன் அரசனாவதை தடுக்க எண்ணினாள். கைகேயியும் கூனியின் சூழ்ச்சி வலையில் விழுந்தாள். முன்னொருபோது தசரதனின் உயிரை கைகேயி காத்தமைக்காக 2 வரங்கள் தருவதாக தசரதன் தன்னுடைய மனைவியாகிய கைகேயிக்கு வாக்களித்திருந்தான். அவ்விரு வரங்களையும் கேட்டு வாங்கும்படி கூனியான மந்திரை கைகேயிக்கு ஆலோசனை கூறினாள். அவ்வரங்களின்படி தனது மகன் பரதன் அரசனாக வேண்டும், ராமன் 14 ஆண்டுகள் காட்டில் வாழ வேண்டும் என்னும் 2 வரங்களை கைகேயி தசரதனிடமிடம் இருந்து கூனியின் சூழ்ச்சியால் கேட்டு பெற்றாள். மனதை மாற்றிக்கொள்ளும்படி தசரதன் எவ்வளவோ வேண்டியும் கைகேயி பிடிவாதமாக மறுத்துவிட்டதனால் தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக வேறு வழியின்றி அவளுடைய கோரிக்கைக்கு தசரதன் இணங்க வேண்டியதாயிற்று. தசரதனின் முடிவை கேள்வியுற்ற ராமபிரானோ சீதை மற்றும் லட்சுமணனுடன் காட்டுக்கு புறப்பட தயாரானான். ராமன் காட்டுக்கு போய்விட்டான் என்பதை கேள்வியுற்ற தனது தந்தையாகிய தசரதன் கவலை தாங்காமல் உடனேயே இறந்துவிட்டான். ராமன் சரையு நதியை கடந்தபின் வனம் புகுந்தார். பின்னர் குகனின் துணையுடன் கங்கை ஆற்றை கடந்து சித்திரக்கூடம் சென்று காட்டில் தங்கினார். கேகய நாட்டில் தன் மாமனுடன் தங்கியிருந்த பரதனும் அவனுடைய தம்பியாகிய சத்ருக்கனும் தந்தையின் இறப்புச் செய்தி கேள்வியுற்று அயோத்தி நகருக்கு வந்தடைந்தனர். ராமர் காட்டிற்கு சென்றது கைகேயியே காரணம் என்பதை அறிந்த பரதன் அவள் மீது மிகுந்த கோபம் கொண்டு தன்னுடைய அண்ணன் ராமன் இருக்கும் பொழுது தான் ஒருபொழுதும் முடிசூட்டி கொள்ள மாட்டேன் என மறுத்தான். ராமனை திரும்பவும் அயோத்திக்கு கூட்டி வருவதற்காக காட்டுக்கு புறப்பட்டு சென்றான். தந்தையின் சொல்லை காப்பாற்றுவதற்காக அயோத்திக்கு வர ராமன் மறுக்கவே பரதன் ராமனின் காலணிகளை கேட்டு பெற்று தன் தலைமேல் சுமந்து கொண்டு அயோத்திக்கு திரும்பி வந்து ராமனின் பாதுகைகளை அரியணையில் வைத்து ராமன் காட்டிலிருந்து
மீளும் வரை அவனுக்காக பரதன் ஆட்சி நடத்தினான். எனவேதான் நம்முடைய நாடு பரதன் என்பவன் ஆட்சி செய்ததால் இது பாரத நாடு என்று பின்னாளில் அழைக்கப்பட்டது. இத்தகைய பகுதிகளை கொண்டதுதான் அயோத்தியா காண்டம் என்கிற இந்த காண்டம். இந்த காண்டத்தில் நமக்கு குகப்படலம் அமைந்திருக்கிறது. நாம் முன்பே சொன்ன மாதிரி குகன் என்பவனுடைய தோற்றமும் அவனுடைய கொடைப்பண்பும் அவனுடைய வீரச் சிறப்பும் குகப்படலத்தில் நன்றாக விளக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய தம்பிகள் 4 இருந்தும் ராமபிரான் குகனையும் சேர்த்து 5வராக தன்னுடைய தம்பிகளில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டார். அத்தகைய சிறப்பான பண்புகளை கொண்டவன் குகன். குகனுடைய தோற்றமும் அவனுடைய பண்பும். குகன் வேட்டுவர் குலத் தலைவன். அறையில் அதாவது இடுப்பில் ஆடையும் காலில் தோல் செருப்பும் அணிந்தவன். இடுப்பை சுற்றி கட்டிய ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்ட புலிவாளை உடையவன். வீர கழலுடன் அணிகலன்கள் பல அணிந்தவன். இருளை தொடுத்தது போன்ற கருத்த தலைமயிரை கொண்டவன். பாறை போன்ற பரந்த மார்பும் வலிமையான தோள்களையும் உடையவன். இந்திரனது வச்சிராயுதத்தை போன்ற இடையும் நீண்ட கைகளும் கொடிய பார்வையும் பித்தன் போல தொடர்பில்லாத பேச்சும் கருமையான நிறத்தையும் பெற்ற உடலும் கொண்டவன் குகன். இத்தகு தோற்றத்தை கூறும் கம்பர் பாடலை இனி குகப்படலத்தில் குகனுடைய சிறப்புகளை காண்போம். தன்னுடைய தம்பிகள் 4 பேர் இருக்க, அதாவது லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் என 3 தம்பிகள் உள்ளனர். இவர்களோடு சேர்த்து உடன்பிறப்புகளாக, அதாவது தன்னுடைய தம்பிகளாக 5 பேரை ராமன் குறிப்பிடுகிறான். குகன் ராமனை நோக்கி, என் படைகள் யாவையும் கொண்டு வந்து காவல் காத்து நிற்பேன். என்னால் வெல்ல முடியாத பகைவர்கள் வந்தாலும் உங்களுக்கு தீங்கு நேரும் முன் நான் இறந்து விடுவேன் என்று கூறினான். மேலும் சிறிது நேரம் கூட பிரியாமல் உங்களை காத்து இருப்பேன் என்றான் குகன். ராமன் உடனே, நீ எனது உயிர் போன்றவன். என் தம்பி லக்குவன் உனக்கு தம்பி. அழகுடைய நெற்றியை பெற்ற சீதை உனக்கு உறவினள். குளிர்ந்த கடலால் சூழப்பட்ட இந்நாடு முழுவதும் உன்னுடையது என்றான். மேலும், உன்னை கண்டு தோழமை கொள்வதற்கு முன் உடன் பிறந்தவர்களாக 4 இருந்தோம். இப்போது உன்னோடு சேர்த்து உடன் பிறந்தவர்கள் 5 ஆகிவிட்டோம் என்றான். இனி நீ உன் இருப்பிடம் சென்று அங்குள்ள மக்களை காக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். அதனை குகன் மறுக்க முடியாமல் ஏற்றுச் செயல்பட்டான். முன்போலே ஒரு நாள்வேம் முடிவுளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் 5 உளரானோம் என்றான் ராமபிரான். இந்த ஒளிப்படம் ராமபிரான் தந்தையனுடைய சொல்லிற்கு கட்டுப்பட்டு 14 ஆண்டுகள் வனவாசம் போகிறான். போகிற வழியில் கங்கை கரையை கடந்து செல்ல வேண்டும். அந்த கங்கை கரையினுடைய தலைவனாக, கங்கை நாட்டு இளவரசனாக இருப்பவன் குகன். அத்தகைய குகன் ராமபிரானை வரவேற்கும் காட்சி. குகன் ராமனை வெறும் தலைவனாக மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை, தன்னுடைய இறைவனாகவும் தன்னுடைய தந்தைக்கு நிகரானவனாகவும் ராமபிரானை குகன் ஏற்றுக்கொண்டான். இங்கே ராமபிரானுக்கும் சீதைக்கும் குகன் பாத அபிஷேகம் செய்கிறான். அதைத் தொடர்ந்து ராமபிரான், சீதையும் லட்சுமணனும் மூவரும் கங்கை கரையை கடந்துதான்
வனவாசம் செல்ல வேண்டும். எனவே அந்த கங்கை கரையை கடப்பதற்கு குகன் துணையாக இருந்து அவர்களை ஒரு படகோட்டியாக இருந்து படகை ஓட்டிச் சென்று கங்கை கரையை கடப்பதற்கு குகன் துணையாக இருந்தான். குகப்படலத்தில் முதலாவதாக உள்ள 10 பாடல்களில் குகனுடைய தோற்றச் சிறப்பும் அவனுடைய வீரப்பண்பும் அவனுடைய கொடைத்திறமையும் அவனுடைய படைக்கலன்களினுடைய சிறப்பும் பேசப்பட்டுள்ளது. அந்த வகையில் குகனுடைய படைகள் என்பது மிகுதியான கணக்கற்ற அளவில் படைகளையும் கங்கை கரையை கடந்து செல்வதற்கு மிகுதியான அம்பிகளையும் அதாவது ஓடங்களையும் கொண்டிருந்தவன் குகன். இதனை அப்படை கங்கையை அடைந்த ஆயிடை துப்பு உடை கடலின் நீர் சுமந்த மேகத்தை ஒப்பு உடை அண்ணலோடு உடற்றவே கொலாம் இப்படை எடுத்தது என்று எடுத்த சீற்றத்தான் என குகனுடைய படைச்சிறப்பை பற்றியும் குகன் எந்த அளவிற்கு ராமபிரானை தன்னுடைய தலைவனாக இறைவனாக அண்ணலாக போற்றினான் என்பதை விளக்கும் இந்த பாடல் அமைந்துள்ளது. அடுத்ததாக குகன் என்னும் பெயரிய கூற்றன் ஆற்றலான். அவன் குகன் என்னும் பெயரை உடையவன், மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவன். தொகை முரண் சேனையை துகளின் நோக்குவான். தன்னை எதிர்த்து வருகின்ற சேனைகளினுடைய படைகளினுடைய வலிமையை எதிர்த்து நின்று போர் செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன். அவை எந்தளவு படை வந்தாலும் ஒற்றை ஆளாக நின்று மொத்த படைகளையும் எதிர்கொள்ளும் துணிவும் ஆற்றலும் வீரமும் நிறைந்தவன். மேலும் நகைமிக கண்கள் தீ நார நாசியில் புகையுற குனிப்புறம் புருவ போர்விலான். அதேபோல மிகுதியான கோபப்படும் பொழுது அவனுடைய கண்களும் நாசியும் சிவந்து போகும். அதைபோல கோபப்பட்டு புருவத்தை உயர்த்தி நின்றால் அவை அவனுடைய வீரத்தினுடைய கோபத்தினுடைய ஆற்றலை காட்டும். இத்தகைய பண்புகளை உடையவன்தான் குகன் என்கிறார் கம்பன். அதைத் தொடர்ந்து கட்டிய கங்கையன் கடித்த வாயினன் வெட்டிய மொழியினன். எப்பொழுதும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாகவே பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன். ஆனால் ராமபிரான் இடத்தில் மட்டும்தான் அவன் மிகவும் கருணையோடும் அன்போடும் பேசுவான். அவனை தவிர்த்து பிறர் எதிரிகள் எவர் வந்தாலும் அவர்களோடு அன்பாக பேச மாட்டான். வெட்டிய பேச்சினன், கொட்டிய துடியினன், குறிக்கும் கொம்பினன், கிட்டியது அமர் எனக் கிளரும் தோளினன். மிகுந்த வலிமையான தோள்களையும் உடையவன் குகன். எனவே குகனுடைய சிறப்பு என்பது இந்த குகப்படலத்தில் கம்பரால் மிகவும் சிறப்பாக பாடப்பட்டுள்ளது. அதேபோல தன்னை எதிர்த்து வருகின்ற படைகளை அவன் எலிப்படைகளாகவே பார்ப்பான். அதாவது ராமபிரான் வனவாசம் வந்துவிட்டார், இதனை பொறுத்து கொள்ள முடியாது, பரதன் இங்கேயும் வந்து என்னுடைய இறைவனாக தலைவனாக இருக்கிற ராமபிரானை கொல்வதற்காக வந்துள்ளான் என தெரிந்து கொண்டு பரதனை எதிர்த்து போரிட தயாராக நிற்கிறான். இந்த சூழலில் பரதனுடைய படைகளைக் கண்டு குகன் பேசுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது.
எளியலாம் இப்படை அரவம் யான் ஒளியலாம் சேனையை உவந்து கூவினான் வலியலாம் உலகினில் வாழும் வன்உகிர் புலியலாம் ஒரு வழி புகுந்த போலவே. எலிப்படைகளை எதிர்த்து புலிப்படைகள் நிற்பது போலவே குகனுடைய வீரமும் ஆற்றலும் அவனுடைய படைகளும் நின்றிருந்தது என்பதை குகப்படலத்தில் குகனுடைய போர்ச்சிறப்பையும் அவனுடைய படைச்சிறப்பையும் உணர்த்துவதாக கம்பர் இந்த பகுதியில் பாடியுள்ளார். இதைத் தொடர்ந்து குகனுடைய படை ஒருவேளை என்னை கடந்து என்னை கொன்றுவிட்டு ராமபிரானை கொல்வதற்கு துணிந்து விடுமோ? அப்படி துணிந்தால் அந்த படையை நான் எப்படி எதிர்கொள்வேன், அந்த பழியை நான் எப்படி எதிர்கொள்வேன் என்பதாக ஒரு பாடல் அமைந்திருக்கிறது. ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ. அதாவது ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, மிகுதியான ஆழத்தை உடைய இந்த கங்கை கரையை கடந்து அவர்கள் சென்று விடுவார்களோ, அதாவது என்னை கடந்து சென்று ராமபிரானை கொல்வதற்கு துணிவார்களோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, வேழம் என்றால் யானை, யானை படைகளை உடைய என்னை கடந்து சென்று விடுவாரோ, தோழமை என்றவர் சொல்லிய ராமபிரான் என்னை தன்னுடைய தம்பிகளுக்கு நிகராக ஐவருள் ஒருவனாக என்னை பார்க்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் அவர் என்னை தோழன் என்று சொல்லியிருக்கிறார். அத்தகைய ராமபிரான் தோழன் என்று அவர் சொல்லிய சொல்லொரு சொல் அன்றோ ஏழமை வேடன், ஒருவேளை இந்த போரில் நான் இறந்து போய்விட்டேன் என்றால் இந்த கங்கை கரையில் உள்ள மக்களும் இந்த உலகத்தில் உள்ளோரும் என்னை பழிச்சொல் சொல்வார்களே என்று அந்த பழிக்கும் நாணுபவனாக குகன் இருக்கிறான். அதாவது ஏழமை வேடன் இறந்திலன் என்று என்னை ஏசாரோ, ராமபிரான் தனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று என்னை தேடி வந்த சூழலில் அவரை காப்பாற்ற முடியாமல் நான் இறந்துவிட்டால் என்னை இந்த உலகத்தில் உள்ளவர் எந்த அளவுக்கு ஏசுவார்கள் என்பதாக தன்னுடைய செயலை கண்டு வருந்துபவனாகவும் குகன் திகழ்கிறான். இவ்வாறு கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் என்கிற காண்டத்தில் அமைந்துள்ள குகப்படலத்தில் குகனுடைய சிறப்புகளை, அவனுடைய போர் நெறியை, அவன் ராமபிரானை எந்த அளவிற்கு போற்றினான் மதித்தான் என்பதான செய்திகளை இந்த பகுதியில் கம்பர் பாடியுள்ளார். நன்றி, வணக்கம்.